ஹாய்ங்க. யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் சர்க்கரைவள்ளி கிழங்க பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இதை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இங்கே ப்ரூனே நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கிழங்கு வந்து பார்த்து வாங்க ஆரம்பித்தேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்னா சேம் நம்ம ஊரில் கிடைக்கிறதுல சர்க்கரைவள்ளி கிழங்கு அதே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதை வேக வச்சு அதை பிச்சு சாப்பிடும்போது அந்த சாப்பிட்றத விட அந்த கலரை பார்க்குறதுக்காகவே இந்த கிழங்கு வாங்குவாங்க. அப்படி ஒரு அழகு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ரசம், பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் பாவக்காய் இருந்தது, அதையும் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாவக்காய் பொரியல், பூசணிக்காய் கூட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். முகில் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போவான் எப்போவுமே, மதியம் அவன் வரையில் சப்பாத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு. அவன் வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றது சப்பாத்தியாக தான் இருக்கும். ஒரு சப்பாத்தி வெறியருங்க. டெய்லி சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கவே முடியல. சாப்பாடோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா சப்பாத்தியும் பண்ணிடுறது. சப்பாத்தி பண்ணுறதுனால சாப்பாடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்.